Hi friends, welcome to my channel Tamil Beauty Secret. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ட்ரீ ஃபேஷியல் கிளென்சர் என்ற பாடி ஷாப்போட ஃபேஸ் வாஷ் பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரீண்டா என்ன, இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்பான ஆட்கள் யூஸ் பண்ணலாம், இதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கின் டைப் உள்ளாக்கள் யூஸ் பண்ணணும், இந்த ட்ரீ ஃபேஸ் வாஷில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் உள்ளடங்கிக்குது இன்னும் பல தகவல்களை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷை நான் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு, என்ன காரணத்துக்காக நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணினேன் என்பது பற்றியெல்லாம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடயமெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கண்டா இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த பாடி ஷாப் ட்ரீ ஃபேஸ் வாஷை பார்க்க முன்னாடி ட்ரீண்டா என்னென்னு ஃபஸ்ட்டுக்கு நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரீன்றது மெயினாக முகத்தில் காணப்படுற பருக்கள், எக்னி போன்றவற்றுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரீன்றது தமிழால் தேயிலை மர எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தென்கிழக்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேயும் தான் இது பெறப்படுது. இந்த ட்ரீ எங்களோட ஃபேஸில் உள்ள அடுத்தது இந்த ஃபேஸ் வாஷ் என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க blemished ஸ்கின்னுக்கு தான் இது சூட்டபிள்ண்டு. ஸோ blemishdனா ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தா எங்களோட ஸ்கின்னில் ஏற்படுற எல்லா விதமான சரும, அதாவது பருவாக இருக்கட்டும், ஸ்கின் டிஸ்கலரேஷன், டார்க் ஸ்பாட், பிரேக் அவுட் போன்ற எல்லாமே ஒரு சரும பிரச்சனை தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக தான் இது காணப்படுது. எந்த ஸ்கின் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கின் நார்மல் ஸ்கின். ஸோ நான் ஏன் இந்த ட்ரீ ஆயிலை யூஸ் பண்ணுறேன்டா எந்த ஸ்கின்னில் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் காணப்படுது. ஸோ இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் நாளடைவில் என் முகத்தில் சின்ன சின்ன பருக்களை உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால தான் இந்த பருக்களை நீக்கிறதுக்காகவும் என் ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்டை நீக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த ட்ரீயை யூஸ் பண்ணினேன். ஸோ இதை யூஸ் பண்ணி சில நாட்கள்லேயே எனக்கு பருவெல்லாம் மொத்தமாக போனதுன்னு சொல்ல முடியாது, பட் பருக்கள் வார வீதம் குறைவடைந்தது. அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்டெல்லாம் நாளாக கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னில் ஏதாவது பருக்களோ இல்லை டார்க் ஸ்பாட்டோ இல்லாட்டி ஏதாவது பிரேக் அவுட் ஆகியிருந்தால் கூட நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பேரபன் ஃப்ரீ, சிலிக்கன் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் டேமட்டாலஜிஸ்டால் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனிமல் டெஸ்ட்டுக்கு எகெயின்ஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் மீக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக கணக்கெடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ் எங்களோட சருமத்துள்ளுக்கு ஆழமாக சென்று எங்களோட சருமத்துள்ள அழுக்குகள் எல்லாம் நீக்குது. எங்களோட சருமத்துக்கு மேலுள்ள சீபம்ன்றது ஃபேஸில் உள்ள மேலால் உள்ள ஆயில் அதெல்லாம் ஒரு நல்ல முறையில் அது அகற்றுது. அடுத்தது பார்ப்போம் இந்த ஃபேஸ் வாஷ் உடனே என்ன ரிசல்ட் தருதுண்டு. இதை நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணின பிறகு எங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் ஏற்படுற சீபமை ரிமூவ் பண்ணி எங்களோட ஸ்கின்னில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை தருது. இது எங்களோட ஃபேஸை நாங்கள் வாஷ் பண்ணின உடனே நடக்கிற மாற்றம். ஸோ இது எங்களோட முகத்தில் உள்ள எண்ணெய் தன்மை அவ்வளோவுமே எடுக்காமல் தேவையான எண்ணெயை எடுத்துகிட்டு எங்களோட முகத்தை நல்ல ஷைனாக காட்டுது. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் என்று நான் இந்த ரிவ்யூவில் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ கட்டாயமாக எங்களோட ஸ்கின் கேர் ரவுட்டீனில் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் நாங்கள் பயன்படுத்துகிறது மிகவும் அவசியம். அது எங்களோட ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.